நெரிசல் சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்கள் வழியே வதந்தி பரப்பிய 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிலர் கவலைக்கிடமாக உள்ள நிலையில் சிகிச்சை பெற்றவர்களில் 51 பேர் பூரண குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் மாநில அரசு, மத்திய அரசு மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நிவாரண நிதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கரூர் சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல விவாதங்கள் எழுந்து வருகின்றன. சமூக வலைதளங்களில் எழுந்து வரும் விமர்சனங்களையும் விவாதங்களையும் குறிப்பிட்டு தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசியிருந்தார். அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்த வீடியோவில், சமூக வலைதளத்தில் சிலர் பரப்பும் வதந்திகள் மற்றும் பொய் செய்திகளை பார்த்து வருகிறேன். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தனது தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார்கள். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரை அவர்கள் நம் தமிழ் உறவுகள்தான். சோகமும் துயரமும் சூழ்ந்துள்ள நேரத்தில் பொறுப்பற்றத்தனமாக விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்கள் வெளியே வதந்தி பரப்பிய 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து சென்னை காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கரூர் பகுதியில் நடைபெற்ற அரசியல் கூட்ட நெரிசல் விபத்து குறித்து எந்தவித வதந்தியையும் யாரும் பரப்ப வேண்டாம். விசாரணை அடிப்படையில் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் வலைதளங்களில் சிலர் பரப்பும் பொய் செய்திகள் பொதுமக்கள் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் அமைகிறது. இவ்வாறு பொதுவெளியில் சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பும் வகையில் செய்திகளை பதிவு செய்த 25 சமூக வலைதள கணக்குகள் வைத்துள்ள நபர்கள் மீது பெறப்பட்ட புகார்களின் பேரில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எனவே பொதுமக்களுக்கு அச்சம் ஏற்படுத்தும் வகையிலும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலும் யாரும் சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டாம் என்றும், மீறி செயல்படும் நபர்கள் மீது உரிய கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் சென்னை பெருநகர காவல்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக அவதூறு பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது பேசுபொருளாக மாறியுள்ளது.